ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 21ஆம் தேதி, நாளை அக்டோபர் 22ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை கிராமிற்கு 260 ரூபாய் வந்து அதிகரித்த நிலையில் மாலை பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக ரேட் அப்டேட் ஆயிருக்குங்க. அதாவது கிராமிற்கு மீண்டும் ஒரு 180 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. ஸோ காலையில் 260 ரூபாய் அதிகரிச்சிருந்தது, மாலை 180 ரூபாய் குறைஞ்சிருந்தது. ஸோ மொத்தத்தில் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய் மட்டும்தான் அதிகரித்த மாதிரி இருக்குங்க. ஸோ 22 கேரட் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 12,000 ரூபாயாகவும், ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 13,091 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,04,728 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோடைய விலை கிராமிற்கு 8 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இன்று வெள்ளியோட விலை 8 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 182 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ தற்பொழுதைய நிலவரம் இதுதான். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருந்தாலுமே இன்று இரண்டாவது முறையாக ரேட் வந்து குறைஞ்சிருந்தாலும் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்வதேச லெவலில் செமையான ஒரு இறக்கம் வந்திருக்குங்க தற்பொழுது. ஸோ அதாவது தீபாவளிக்கு அப்புறம் குறையுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி 260 ரூபா ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மதியத்திலேருந்தே நல்ல ஒரு இறக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஏற்றமே இல்லைங்க, இறக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மாலை வந்து ரேட் வந்து குறைக்காமல் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு 6 மணிக்கிட்ட தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரேட் வந்து இன்னுமே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. சர்வதேச லெவலில் நல்லாவே ஒரு இறக்கம் இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா தற்பொழுது 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து கிராமிற்கு நாளைக்கு ஒரு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. அதாவது 22 கேரட் ஒரு கிராம் 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து நாளைக்கு கிராமிற்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இன்று ஒரு 180 ரூபாய் இறங்கியிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி ஒரு 300 ரூபாய் இறங்குச்சுன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கிராமிற்கு 500 ரூபாய் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து இறக்கமாக தான் இருக்குங்க சர்வதேச லெவல்லையே. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது இப்போ 12,000 ரூபாய், ஏன்னா காலையில் இருந்த ரேட்டுக்கு இப்போ ஒரு 180 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 12,000 கிராமிற்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா 8 ரூபாய் குறைந்து 182 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த விலையிலிருந்து சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலையும் குறைஞ்சு தான் காணப்படுதுங்க. ஸோ வெள்ளியோடைய விலையும் பார்த்திங்கன்னா இப்போ 182 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு நாளைக்கு எவ்வளோ வரைக்கும் குறையலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச லெவலில் நல்ல ஒரு இறக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. நாளைக்கு காலையில் பார்ப்போங்க இதே நிலவரத்தில் இருக்குதா இல்லை என்ன மேற்கொண்டு இன்னுமே குறையுதா. ஏன்னா ஈவினிங் மாலை பிறகு இப்போவே வரைக்குமே நல்ல ஒரு இறக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா இல்லை மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ காலையில் 260 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் மாலை 180 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அந்த 180 ரூபாய் குறைஞ்சாலுமே இன்னும் மேற்கொண்டு வந்து குறைவதற்கான, அதாவது 300 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பார்க்கலாங்க. ஸோ குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 11,500 அந்த ரேஞ்சில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன ரேட் நிலவரம் இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் 8 மணி வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம